ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி சோபிகார்த்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் டயர்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும். வீட்டில் பார்த்திங்கன்னா ஷிஃப்டிங் வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சோஃபா வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார் காலையிலேருந்து இந்த ஃபேனையும் ஃபேனே தான் உங்கள் அப்பா எடுத்துட்டு வீடியோவில் எப்போ எங்கே பார்த்தாலும் நீ ஃபேன் தாங்க வச்சுக்கிட்டு இந்த சோஃபா மட்டும் தான் நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி ஒன்றுமே இல்லை. எல்லாமே வந்து நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சாச்சு. மேலே இருக்கிற திங்ஸ் மட்டும் இறக்கணும். இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூட்டை கட்டி வச்சு, இங்கே இருக்கிற டேபிள், இப்படி பெட்ரூம் போனோம்னா பீரோ எல்லாமே காலி பண்ணியாச்சு. துணி மூட்டை எல்லாமே அப்படி அப்படியே தூக்கிட்டு போகிறது தான். உங்கள் மேலே இருக்கிறது மட்டும் இறக்கணும். எல்லாமேன்ட்டு எல்லாமே அப்படி அப்படி இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா செல்ஃபில் எப்பயுமே எதுவும் இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் அந்த வீட்டில் வச்சாவே நம்மளோட மொத்த வேலைக்கு முடிஞ்சுது. தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளது சோஃபா பார்த்திங்கன்னா வெயிட் கம்மி தாங்கன்னா, ஒயர் அடியில மாட்டி இருக்குண்ணா. ஒயர் பொறுமையா விடுங்கண்ணா. மேல மழை வரலையாட்டுக்குது. ஓகே, பிடிச்சிட்டாங்க. நம்ம இது ரெண்டாவது சோபா இறக்கியாச்சு. இந்த சோபா இறக்கிறது கூட ஆனால் ஒன்றே நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வாடகை வீட்டில் இருக்கிறப்ப இந்த மாதிரி பெரிய திங்ஸு வாங்கவே கூடாது. வாங்கினா இந்த நிலமை தான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பீரோ அது மறக்கட்ட பீரோ இந்த பீரோ வந்து எங்கள் வீட்டுக்கார் வரப்போ பீஸா போட்ட முடியல. ஆமா, நான் எப்படியோ அவரு அந்த அண்ணன் அப்படி தலையில கட்டி தொங்குடு வரல. அப்ப தொடச்சிருவேன். வாங்கி கொடுத்துருவாங்க. டாடி, இந்த பீரோக்கு எவ்வளோ கிரெடிட் வாங்குனீங்க? அப்ப இப்ப எவ்வளோ ட்ரை பண்ணுங்க. இப்ப ரீசன்ட்டா நான் வாங்குனேன் 13. அம்மா, இது எவ்வளோ வரும் இப்போ? 15 இல்லனா நம்மளுது 15. அப்ப இந்த வீடியோல டாடி பாண்டா இப்ப 20,000 வருமா? இந்த பேர் மறக்கட்ட பீரோ அப்படிதான் சொல்லுவோம். பீரோ பரவாயில்லைன்னு. ஆனா பீரோ மட்டும் இறக்கிட்டாங்க. சரியான தெம்ப செம்ம தெம்ப பிடிச்சிட்டு பீரோல இருந்து எங்க வீட்டுக்கார நவுந்து பீரோ தொட்டு அப்படி நவுந்து நிக்கிறாரு. விழுந்தா கூட அவ்வளவுதானே. அதான் அந்த வடிவேல் சொல்ல நான் உன்ன சொன்னேங்க. அவங்க வேலை செய்யறாங்க. யார் வீட்டுல விளையாடுதுன்னு தெரியல. நான் இந்த குப்பை தப்பா போட மாட்டேன். நான் பிடிக்கல. கம்முனுட்டா
அந்த வீட்டுல போய் தூக்க போட முடியாது, இவங்க தூக்குறாங்க. அடிக்கை போட்டா ஒரு ஆள் மட்டும் கீழே தூக்குங்க. என்னத்த பண்ற? ஆனா இது ரொம்ப கஷ்டமாம்மா. கொஞ்சம் பிடிச்சி இந்த சைடு ரைட் சைடு யாரும் பிடிக்கலடா, ஒருத்தர் பிடிச்சிருக்காரு. ஜெய் ஜெய் நிமிஷம் நீங்க ஜெய் வைக்கலாமா? திருப்புறது எப்படி திருப்பும்? பொறுமை ஹீரோவை இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ இங்க இருந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு போகணும், அதுதான் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஈஸியா கொண்டு போயிடலாம், பீரோ மட்டும்தான் கஷ்டம். அதெல்லாம் வெயிட்டில் மசால்ட்டா தூக்கி போயிடுவாங்க. கொய்யாலே உங்க அப்பா நீ கை கேட்கறதுனா ரெண்டு பேரும் பிடிக்க முடியாது இடத்துல. இதுதான் கலந்துருச்சு எடுத்துக்கிட்டு. அததான் பொம்மை நினைச்சு தூக்கி போட்டாரு. சூப்பரா இறக்கிட்டாங்க. இந்த அண்ணா அப்படியே எங்க அப்பா மாதிரி. கடவுளே, தாத்தாவும் இப்படிதான் இருப்பாரு. நம்ம முடியாதுன்னு சொன்னா முடியும்னு சொல்லி அதை பண்ணி காமிச்சிருவாரு. இவ்வளவு துணி இருக்கு நம்ம வீட்டுல. இவ்வளவு துணி இருக்கா? துணியே இல்லாத மாதிரி இருக்கு. கொல்ல பீரோக்குள்ளேயே வச்சுட்டு இருக்க மாட்டேங்குது பார்த்தா. நம்ம வீட்டுல பலூன் தரான் பிபி பலூன் தரான் பிபி ஓடி ஓடி வா ஓடி ஓடி வா. ஃப்ரிட்ஜ் தூக்கிட்டு போறாங்க. இங்க பாத்திரம் போதுமா? அம்மா பாத்திரமே இல்லை நீங்க இத்தனை பாத்திரம் இருக்கு. நான் கறி குழம்பு வைக்கிறப்ப எனக்கு ஒரு குண்டா கூட கிடைக்க மாட்டேங்குது. இத்தனை குண்டா சோதிய பாத்திரமே இல்லைங்கிறீங்க. எப்படி உங்களுக்கு இவ்வளவு பாத்திரம் வந்துச்சு? கழட்டு போறீங்களா? சும்மா நிக்குதா? பாட் என்னது பாட் கட்டில் நீங்க பாக்க ஓடி ஓடி வா ஓடி கட்டில். இப்போ இதில் தான் நாங்கள் படுத்தோம். பாருங்க, இந்த கட்டில் தான் நாங்கள் படுப்போம். செமையாக இருக்கும். அப்படியே பெட்டை போட்டு படுத்தா ஆகாசத்தை நான் பார்த்துட்டேன். இந்த மாதிரி இருக்கு. பெல்லம் தரா பிபி. ஐயோ, இங்கே கண்ணாடி இல்லை. கண்ணாடி இருந்துச்சா உங்களுக்கு காமிச்சிருந்துருப்பேன். ஸோ சேட். பெல்லம் தரா பிபி கரவல்லி தரா கூ கூ. இது ஒரு மலையாளம் பாட்டு. ஃபேமஸ். ஒரு குட்டி பாப்பா வந்து பழைய காலத்தில் பாடியிருக்கோம்.
அந்த படத்தை இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு செய்யறது. பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பொருளும் அப்பா எடுக்க போகிறார். இங்கே பாருங்க என்ன இதெல்லாம் நான் தான் க்ளீன் பண்ணேன் நேற்றுக்கு நைட்டு. பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்கு. நான் தான் க்ளீன் பண்ணேன். இதுதான் எங்கள் ஸ்டடி டேபிள். எல்லாம் பாட் பட்டை கழட்டு போட்டாச்சு. மீஷோலையோ எங்கேயோ சம்திங், ஆனால் ஆன்லைனில் தான் வாங்கினேன். மீஷோவோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டை தெரியல. அது நம்மளுதா? நம்மளும் நம்ம வீட்டில் இருக்கோம், வேற யார் வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கோம். வாட் இஸ் திஸ்? தாத்தாவுக்கு சீர் எனக்கு கொடுத்தீங்கல்ல பாபா. நானே டோயின் இதெல்லாம் மூஞ்சிக்கு நேரம் சாமிக்கு வாங்கிட்டோம். இந்த பாக்ஸ் எல்லாமே ஒண்ணு. மாமாக்கு வண்டி கிளம்பிடுச்சா? ஏன்னா வீடு பூட்டி ஒன்னொன்னா யார் டேடி அதுக்கு மாறணும். 2 இருக்கு ரெடி. ரெண்டு தான் இருக்கு. அதுக்கு மேல 2 அம்மா நீங்க தூக்கு. அம்மா 8 மாதம் நீங்க யூஸே பண்றது இல்லம்மா. ஸோ சார் அப்படியே இருக்கு. அப்பா அங்க போய் பெரிய செல்ஃப் எல்லாம் வச்சு செய்யும். என்ன அம்மா இங்க என்ன விழுந்துச்சு? எதுவுமே இல்லையே, ஏதோ பல்லு கில்லு விழுந்துச்சு. இதெல்லாம் அப்படியே இருக்கு. இதெல்லாம் யூஸே பண்ணல. ஸோ சார் இல்ல கீழே வைக்கலாம் வந்து எடுத்து போடுறது. இந்த பாக்ஸ் ரொம்ப வெயிட்டா இருக்கும். அவங்க வரட்டும். ஒரு ஆள் இறக்க முடியாது. பாருங்க ரிங் லைட். அம்மா சொல்ல விரும்புறீங்களா? ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த வீட்டை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெல்மெட் அங்க அனாதையா இருக்கு. அது மேலே இருக்குமா? செட் எடுத்து வரும்ல. இல்ல வெயிட்டா இருக்கும். இங்க பாருங்க இந்த குக்கர்ல தான் நீங்க வந்து சிக்கன்லாம் வாங்க. அந்த குக்கர் தான் சிக்கன்லாம் செய்வோம். இதில் தான் அந்த நீங்க டெய்லி பார்ப்பீங்க. இருங்க நாங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இருங்க இதோ இதை மட்டும் இதை நாங்கள் ஊர்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தோம். இங்க பாருங்க இதெல்லாம் தான். இது வந்து என் பழைய ஸ்கூல் வாட்டர் பாட்டில். இது வந்து ஆப்படி முக்காபடி காப்படி கள்ளக்காவிக்கு வந்தது. அது என்னன்னு தெரியல. அதுல இருந்தே பார்த்துட்டு வச்சிருக்கோமா எதுவும் மாட்டேங்கப்பா. அது வெயிட் இல்லையாமா? இருக்கா? நெஞ்சொலிக்குதா? நீங்க பீரோவே தூக்கிட்டீங்க. 1.5 கிலோ தான் இருந்தது பீரோ. 1.5 கிலோ தானா? 1.5 கிலோ தான் இருந்துச்சா பீரோ?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம வீட்டில் இருந்து எல்லா ஜாமானத்தையும் அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போதைக்கு பாப்பாங்களுக்கு மட்டும் நம்ம வந்து ஃபேன் போட்டு பெட்ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். மற்றபடி எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா அப்படியே கிடக்குது. இதெல்லாம் நான் எப்படி எடுத்து வைக்க போகிறேன்னே எனக்கு தெரியலை. இங்கே பாருங்கள், எல்லா பொருளையும் நம்ம தூக்கி வைக்கணும். ஆனால் இதெல்லாம் எடுத்து வரத்துக்குள்ளே எங்களுக்கு எல்லாருக்கும் போதும் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு தலைவாணி பொறுக்கிட்டு வர்றார். இப்போ தான் தலைவாணியை கண்டுபிடிச்சேன். கண்ணாடியிலேருந்து இது மட்டும் துணி, இந்த துணியை ஃபுல்லாக நம்ம பீரோவில் வந்து வைக்கணும். இப்போ இந்த பீரோ வந்து நாங்கள் இந்த சைடு ஒன்று வைக்கலான்னு இருக்கோம். ஏன்னா இந்த பெட்ரூம் தான் பெரிய பெட்ரூமு. எல்லா பொருளும் அப்படியே கிடக்குது. இனிமேல் நாளையிலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணி மொத்த பொருளையும் நம்ம எடுத்து வைக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா நாங்கள் சரியான டயர்டாகி போயிட்டோம். ஆள் வச்சு தான் எடுத்திருந்தோம். என்னை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். இப்போ மணி பார்த்திங்கன்னா 3 மணி ஆகுது. இப்போ தான் வந்து நம்ம ஷிஃப்டிங் மொத்தத்தையும் நம்ம வந்து முடித்தோம். என்ன முடிச்சாண்டி மாதிரி இருக்கேன். ஒரு 3 ஜென்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க. அப்புறம் அவர் மாமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். மற்றபடி எல்லோரும் சேர்ந்து பொருள் ஒரு வழியாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீட்டில் வச்சாச்சு. இன்னும் அந்த வீட்டை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து நம்ம சாவி கொடுக்கணும். இங்கே வந்து நம்ம ரெகுலராக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இனிமேல் அடுத்தடுத்து இனிமேல் நம்மளோட புது வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ சூப்பராக வரப்போகுது. இதே சப்போர்ட் எல்லாருமே பண்ணிகிட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்கா காந்தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.